Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen la இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். பாலக்கீரை போண்டா. இது ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஈவினிங்க்கு டீ டைம்ல இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போட்டு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பாலக்கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை போண்டா செய்ய நான் இன்னைக்கு 2 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா கலக்கிக்கோங்க. மாவு நல்லா கட்டி இல்லாம சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பிசையும்போது கட்டி பிடிக்காது. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கலக்கிட்டேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் வேணும்னா வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிடும் போது மிளகாய் கடிப்படும். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சேர்க்குறேன். அடுத்ததாக கீரை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ இந்த கீரையை சேர்த்திடலாம். கீரை சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாணலில் எண்ணெய் காய வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன் சைடு வெந்த பிறகு மெதுவாக திருப்பி போடுங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சுட்டா மேலே கறிக்கிடும், உள்ளே வேகாமல் போயிடும். இந்த சைடு நல்லா வேகட்டும், நல்லா பொன்னிறமாகணும். போண்டா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மேலே நல்லா முறுமுறுன்னு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே போல் மீதி இருக்கிறதும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான பாலக்கீரை போண்டா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, மேலே கிறிஸ்பியாக இருக்குது. ஈவினிங் டீ டைமுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Revathis தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.